நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் பல வருடங்களுக்கு முன்னால் பூமி இருந்த எழில்மிகு காட்சி. பண்டைய காலங்களில் பூமி ஒரு பசுமை தாயாக விளங்கியது. காடுகள் செழித்து வளர்ந்தன, ஆறுகள் நிரம்பி ஓடின, குளங்களும் ஏரிகளும் உயிர் ததும்பின. மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தான். அந்த காலத்தில் நீர் என்பது ஒரு சாதாரண வளமல்ல, வாழ்க்கையின் மூலாதாரம், உயிரின் இதயம். தமிழர் நாகரிகம் நீரை மையமாக கொண்டு வளர்ந்தது. நீரின்றி அமையாத உலகு என்ற வாக்கியம் வெறும் சொல்லல்ல, அது வாழ்வின் உண்மை. குளம், ஏரி, ஓடை, கிணறு என்று பல நீர்நிலைகள் இருந்தன. மழைநீர் சேமிப்பு முறைகள் மிகுந்த நுணுக்கத்துடன் அமைக்கப்பட்டிருந்தன. மக்கள் நீரை மதித்தனர், பாதுகாத்தனர், பகிர்ந்தனர். ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. நாம் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழித்து வருகிறோம். மரங்கள் வெட்டப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன. மழை பெய்தாலும் அதை சேமிக்க இடமில்லை. நிலத்தடி நீர் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. குளங்கள் மாசுபடுகின்றன, ஆறுகள் கழிவு நீரால் நிரம்புகின்றன. ஒரு காலத்தில் தெளிந்த நீரை தந்த நதிகள் இன்று மாசடைந்துள்ளன. தொழிற்சாலைகளில் கழிவுகள், வீட்டுக் கழிவுகள் அனைத்தும் நீர்நிலைகளில் கலக்கின்றன. நாம் குடிக்கும் தண்ணீர் கூட சுத்தமற்றதாக மாறி வருகிறது. இது மனிதன் உருவாக்கிய ஒரு மிக பெரும் பிரச்சனை. நீரை வீணடிப்பதும் ஒரு பெரிய காரணம். நாம் தினசரி வாழ்வில் நீரை மதிப்பதில்லை. தேவையில்லாமல் தண்ணீரை ஓட விடுகிறோம். சிறிய அலட்சியம் கூட நாளை பெரிய தட்டுப்பாட்டை உருவாக்கும். இதை மாற்ற வேண்டியது மிகவும் அவசியம். நாம் மீண்டும் இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மழைநீர் சேமிப்பு முறைகளை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். மரங்களை நடுதல், நீர்நிலைகளை சுத்தமாக வைத்தல், நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், இவை அனைத்தும் நமது கடமை. ஒவ்வொரு மனிதனும் நீர் பாதுகாப்பு என்ற எண்ணத்தை தனது வாழ்க்கையில் கடைபிடித்தால் நமது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். இல்லையெனில் நாளை ஒரு துளி தண்ணீருக்காக கூட நாம் போராட வேண்டிய நிலை உருவாகும். நீர் என்பது வெறும் வளமல்ல, அது வாழ்க்கை. அதை பாதுகாப்பது நமது பொறுப்பு மட்டுமல்ல, நமது கடமை. நீர் இல்லாத உலகம் வெறுமையல்ல, அது உயிரற்ற அமைதி. நதி மாசாகவில்லை, மனிதன் மனசாட்சிதான் மாசாகியுள்ளது. இன்று நீர் ஓடுகிறது, நாளை கண்ணீர் ஓடும். மழை குறையவில்லை, அதை சேமிக்கும் மனிதனின் மனம்தான் குறைந்து கொண்டே வருகிறது. நாம் தற்போது குடிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் இயற்கையின் கடைசி எச்சரிக்கை. இனியாவது நீரை வீணடிக்காமல் பாதுகாப்பது நோக்கி சிந்திப்போம். இன்று உலக தண்ணீர் தினத்திலே பொதுநலன் கருதி இந்த பதிவை வெளியிடுவோர் வ.உ.சி. கல்வியியல் கல்லூரி, தூத்துக்குடி.